14 ட்ரெண்டி டெக்கார் ஐட்டம்ஸ். இது இன்னைக்கு நம்ம டீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறோம். எல்லாருமே வந்துட்டு ஷாப்பிங் ஹால் பேக்ஸ் நிறையா போடுற நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த வகையில் இது டிஃப்ரெண்ட்டாக ஒரு சில டெக்கார் ஐட்டம்ஸ் ரொம்ப ட்ரெண்டியான ஐட்டம்ஸ். நான் கூட மினிமலிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யாரும் அஃபண்ட் ஆகிக்காதீங்க நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்கன்னா. இதை நம்ம ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்தால் நம்மளுக்கு வந்து பணம் நிறைய சேவ் ஆகும் அப்படின்னு நினைக்கிற ஒரு 14 ஐட்டம்ஸ். அது எனக்கு தெரிஞ்ச ரீசனோட அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நானும் பண்ணியிருக்கேன், இல்லை பண்ண பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ அண்ட் சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டு கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு த சேனல். அதில் ஃபர்ஸ்ட் ட்ரெண்டி டெக்கார் ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இபி பாக்ஸை வந்துட்டு மறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸ் எல்லார் வீட்லேயுமே இருக்கும், உள்ள என்ட்ரன்ஸில் வச்சுருப்பாங்க. இதுக்கு மேலே இப்போ புதுசாக கட்டுற வீட்டில் பார்த்தா கூட ஒரு ரீசன்ட் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன், அதுக்கு மேலே ஒரு டோர் மாதிரி போட்டு மூடுறாங்க, இல்லைன்னா அதில் வந்து பெயிண்டிங் பண்ணுறாங்க, இல்லை அதுக்கு மேலே ஏதாவது ஒரு சம்திங் ஏதாவது வேர்டிங்ஸ் இருக்க மாதிரியோ இல்லை ஏதாவது பெயிண்டிங் மாதிரியோ வாங்கி அதை வந்து அது மேலே மாட்டி விடுறாங்க. அது ஜஸ்ட் அன் இவி பாக்ஸ், ரொம்ப முக்கியமான பாக்ஸ். அது அப்படி தெரியறதுனால நம்மளுக்கு எந்த தப்பும் கிடையாது, அதை மறைக்கணுங்கிற அவசியமும் நம்மளுக்கு கிடையாது அப்படிங்கிறது என்னோட எண்ணம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் டி இன்ஃப்ளூயன்சிங். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ். பெயிண்டிங்ஸுங்கும் போது நம்ம இது பார்த்தீங்கன்னா நான் பெயிண்ட் பண்ணது, வரைஞ்ச கிளாஸ் வாங்கிட்டு வந்து அதில் நான் பெயிண்ட் பண்ணது, நான் கன்சீவாக இருக்கும் போது பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரீசன் இருக்குது அதுக்கு. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஹோம் இன்டீரியர்கிட்டயோ யார்கிட்டயோ போகும்போது நம்மளுக்கு நம்ம வீட்டுக்குன்னு ஒரு தீம் இருக்கும், ப்ளூ கலர் தீம், அந்த மாதிரி அது ரிலேட்டடாக வந்து பெயிண்டிங்ஸ் வாங்கி வைக்கிறது, இல்லை வந்து அமேசானில் வந்துட்டு விலை கம்மியாக நிறைய பெயிண்டிங்ஸ் கிடைக்குது, அதை வாங்கி மாட்டுறது, இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாத்தையும் விட இதுதான் நம்மளுக்கு மெமரபிளாக இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி நம்ம பணமும் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டாய்ஸ். சாஃப்ட் டாய்ஸ் வந்து ஒன்று டெக்கார் பண்ணுறதுக்காக வாங்கி வைக்கிறோம், இன்னொன்று வந்துட்டு பசங்களுக்கு விளையாட கொடுக்கலான்னு. என் பையனுக்கு நான் வந்து ஒரு நிறையா வாங்கி 2-3 சின்ன சின்னதாக வாங்கினேன். ஒரு ஐட்டம் வந்து ஒரு பெரிய டாக் மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்தேன். அவன் வந்து அவனே அதை டீக்ளட்டர் பண்ணுங்க, எனக்கு இது வேணவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். அது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் வாங்கி கொடுத்தேன். ஸோ எப்பவுமே குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறதா இருந்தால் அவங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டு வாங்கி கொடுங்க. நம்மளாம் ஏதாவது ஒன்று நம்ம ஆசைப்பட்டோம் சின்ன வயசுலன்னு வாங்கி கொடுக்கறது அவங்க விளையாடுறது இல்லை. ஸோ சாஃப்ட் டாய்ஸில் குழந்தைங்களுக்காகன்னு வாங்கி அதை சும்மா டெக்கார் பீஸாக வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ட்ரெண்டிங் ஐட்டம் வந்துட்டு காஃபி ஸ்டேஷன். இது வந்துட்டு இதுக்காகவே வந்துட்டு காஃபி மெஷின்லாம் வாங்குறாங்க நிறைய பேர். அதுக்கப்புறமா வந்துட்டு ஷெல்ஃப், அதுக்கு தனியாக ஷெல்ஃப், வீட்டில் வந்து தனியாக டேபிள் போட்டோ இல்லை ஷெல்ஃப் மாட்டியோ அதில் காஃபி ரிலேட்டட் ஐட்டம்ஸ், டீ ரிலேட்டட் ஐட்டம்ஸ், அங்கேயே வந்து டீ மக்ஸ், காஃபி மக்ஸ்லாம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி ஒரு இடம் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம அதை தனியாக க்ளீன் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ நார்மலாக எப்போ வைக்கிற இடத்துல வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதோட மோஸ்ட்லி நாங்களாம் இன்ஸ்டன்ட் காஃபி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே வந்துட்டு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து அதுவும் காஃபி சாப்பிடுவார். ஸோ இது வந்து தேவையில்லாத செலவு அண்ட் மெயின்டெனன்ஸ் வேறு செலவு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது ஃபேரி லைட்ஸ். இது வந்து ஃபேரி லைட் கிடையாது. ஆக்சுவலாக ஃபேரி லைட் எப்படி இருக்கும்னா, நான் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். நம்ம வந்து கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும், அதில் நிறைய கலர்ஸ் கூட இருக்குது. அதில் என்ன ப்ராப்ளம்னா அதில் வந்து சின்ன பேட்டரி அட்டாச் ஆகிருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளக்கில் மாட்டிக்கலாம். என் பையனோட பர்த்டே டைமில் மட்டும் இதை நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால இதை மட்டும் வச்சுருக்கேன். அந்த ஃபேரி லைட்ஸ் வந்து சீக்கிரமாகவே போயிடும். என்னதான் அது அழகாக இருந்தாலும் நம்ம அடிக்கடி அது போட மாட்டோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் அது எல்லாமே டீக்ளட்டர் பண்ணிட்டேன். ஏன்னா ஒன்றா பேட்டரி டெட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் அதை யூஸ் பண்ணவே முடியல, எல்லாமே ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ அது தேவையில்லாத ஸ்பெண்டிங் தான். அடுத்தது கிராஸ் மேட். இந்த கிராஸ் மேட் வந்துட்டு கிராஸ் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம், எனக்கும் கிராஸ் ரொம்ப பிடிக்கும். பட் ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை வந்து பால்கனி ஃபுல்லாவோ இல்லை வந்து டெரஸ் ஃபுல்லாவோ போட்டு ஒரு வீட்டில் ஒரு இடத்துல ஃபுல்லாக கிராஸ் மேட் மாட்டுறது, இல்லை வந்து செவத்தில் சில பேர் மாட்டுறாங்க. அது வந்து தேவையில்லாத ஒரு செலவாக தான் எனக்கு தோணுது. நான் வாங்கணும்னு நினச்ச ஒரு விஷயம், தேங்க் காட் ஐ டிடன்ட் பை இட். ஏன்னா வந்து அது ரொம்ப காஸ்ட்லி. அதோட அதை க்ளீன் பண்ணுறதை நினச்சா, ஏன்னா நார்மலான ஒரு மேட்டை க்ளீன் பண்ணுறவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த கிராஸ் மேட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் வைன்ஸுங்கும் போது கொடி, அது வந்து லீஃப் மாதிரியே இருக்கும். செட் ஆஃப் 6 or 7 வரும். அது வந்து இந்த தூண் மாதிரி இருக்கு இல்லையா, இதில் வந்து நான் சுற்றி வச்சு அது மேலே வந்து டெக்கார் பண்ணியிருந்தேன். என்னோட பழைய மேக்ஸிமலிஸ்ட் ஹோம் டெக்கார் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்.
ஸோ அது வந்துட்டு இந்த தூண் வந்து என்னால் அப்போ க்ளீன் பண்ணவே முடியாது. ரொம்ப நேரம் டஸ்ட் பண்ணாலும் ஃபுல்லாகவே டஸ்ட் போகாது. பட் அது இப்படி இருக்கும்போது நான் ஈஸியாக க்ளீன் பண்ணவும் முடியுது. அண்ட் அந்த லீவ்ஸை வந்து க்ளீன் பண்ணுறதும் தனித்தனியாக எடுத்தது அப்பப்போ அந்த லீவ்ஸ்லாம் பிஞ்சிரும். விலை கம்மி தான். பட் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து நம்ம தேவையில்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு தேவையில்லாத பொருள். அடுத்தது ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ், ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. பட் இப்போ இல்லை. அதுக்கு பதிலாக நான் வந்து நேச்சுரல் பிளான்ட் வளர்க்குறதுக்கு வளர்க்குறேன். அண்ட் வந்து என்னதான் நம்ம ஆர்டிஃபிஷியலில் வச்சுருந்தாலும் நிறைய 4000 5000க்குலாம் வந்து விற்கிறாங்க. அது வந்து நிறைய பேர் வீட்டில் வைக்கிறாங்க. பட் நீங்கள் வந்து இந்த நேச்சுரல் பிளான்ட்ஸில் இருக்க ஒரு ஒரு புது லீஃப் வருது, ஒரு புது ஃப்ளவர் வரதை பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹாப்பினஸ் வரும். அது ஆர்டிஃபிஷியலில் கிடைக்காது அப்படிங்கிறது என்னோட எண்ணம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ட்ரெண்டிங்கான ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஃபி டேபிள் புக்ஸ். அதாவது அந்த புக்கு நம்ம படிக்கிறாங்க இல்லைன்னு கிடையாது. ஸோ அதை படிக்கிறாங்களோ இல்லையோ அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா பெருசாக இருக்கும். வெளியில் பார்க்கவே வந்துட்டு ரொம்ப போஷ் லுக்கோட இருக்கும். அதை வந்துட்டு காஃபி டேபிளில் ஜஸ்ட் ஒரு ஒரு ரைசர், செல்ஃப் ரைசர் மாதிரி வச்சு அது மேலே வந்து வேஸோ, ஃப்ளவர் வேஸோ இல்லை வந்துட்டு ரிமோட் கண்ட்ரோல்ஸ் வைக்கிறதுக்கோ அதை யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா புக்காகவே வருது. சில சமயம் புக்கு உள்ள பேப்பர்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் பாக்ஸ் மட்டும் வருது. இது வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய வீடியோஸில் நான் பார்த்தேன். அது வந்து தேவையில்லாத நிறைய செலவு. ஏன்னா அந்த புக் வந்து ரொம்ப காஸ்ட்லியான புக்காக இருக்குது. ஸோ அது இல்லாமல் நம்ம நார்மலாக சும்மா ஒரு ரிமோட் ஹோல்டரை மட்டும் கூட வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். அடுத்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ். இதை பற்றி நிறைய வீடியோவில் பேசியிருக்கேன். பட் இந்த இடத்துல இதை சேர்க்கறது முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் மாதிரி ஒரு கிளட்டர் கிரியேட்டர் கிடையவே கிடையாது. நிறைய கொச்சன்னு வச்சிருக்கும் போது இப்போ நான் டக்குன்னு ஸ்ப்ரே பண்ணி டக்குன்னு வைப் பண்ணிட்டேன். பட் நம்ம ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் வச்சிருக்கும் போது அந்த மாதிரி க்ளீன் பண்ண முடியாது. இன்னொன்று இது வந்து ஒரு கலெக்ஷன் மாதிரி நம்ம பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஒன்ஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா வரிசையாக வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எங்கே போனாலும் அந்த ஒரு அர்ஜ் மாதிரி இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ண ஆரம்பிப்போம். நான் சின்ன வயசில் எங்கள் வீட்டிலலாம் இருந்தது. பட் அது ஒன்று கூட உருப்படியாக இருந்ததே இல்லை. ஸோ அதனால சொல்கிறேன், அது மெயின்டெனன்ஸ்க்கு வந்து அது கஷ்டமான ஒரு விஷயம். அடுத்தது நிக்நாக் டெக்கோர் ஐட்டம்ஸ். இதில் மோஸ்ட்லி இந்த குட்டி குட்டியாக புத்தா மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. வீடுன்னு கட்டினா ஷோகேஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுறோம். ஸோ அந்த ஷோகேஸில் ஷெல்ஸ் வச்சுட்டு அந்த ஷெல்ஸில் ஃபில் பண்ணணுங்கிறதுக்காக இந்த நிக்நாக் ஐட்டம்ஸ் வாங்குகிறோம். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிஃப்டாக என் ஹஸ்பண்ட் கொடுத்தது. ஒன்று வந்து எங்களோட கல்யாணம் ஆனோன்னா ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு, அதுக்கு இன்னொன்று வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டேக்கு கொடுத்தாங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி ஒரு மெமரபிளான திங் வந்து எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நீங்களாக ஒரு ஐட்டம் இது டெக்கார் பண்ணணுங்கிறதுக்காக வாங்குறத விட இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு மெமரபிளாக இருக்கும் அது. அடுத்தது ரக்ஸ் அண்ட் கார்பெட்ஸ். நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு, ஹாட் கிளைமேட்டுக்கு நம்மளுக்கு வந்து ரக்ஸோ கார்பெட்டோ கண்டிப்பாக தேவை கிடையாது. நீங்கள் ஒரு கோல்ட் பிளேஸில் இருக்கீங்கன்னா தான் உங்களுக்கு தேவைப்படும். அண்ட் இது வந்து ஏன் சொல்கிறேன்னா, இப்போ கட்டுற எல்லா வீட்லேயுமே வந்து, ஏன்னா நான் ரீசெண்ட் டைம்ஸாக நிறையா வந்து ஹோம் டூர்ஸ் பார்த்துட்ருக்கேன். வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கனால அதுலேருந்து நிறைய ஐடியாஸ் கேதர் பண்ண முடியும். ஸோ அது எல்லாத்துலேயுமே வந்துட்டு காஃபி டேபிள் அடியில் ஒரு ரக் போட்டிருக்காங்க. பட் அதை க்ளீன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு நான் வந்து ஒன்று பார்த்துருக்கேன். ஏன்னா என்னால் அதை க்ளீன் பண்ணவே முடியல, மெயின்டைன் பண்ண கிட்டத்தட்ட 2-3 சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இனிமேல் ரக்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி லைட்ஸ், சாண்டிலியர்ஸ், இல்லைனா வந்து ஸ்டாண்டிங் லேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்துட்டு நிறையா ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. வீட்டுக்கு வந்து ஃபேன்சி லைட்ஸ்ன்னு ஒரு 4-5 வாங்கி மாட்டுறதுல தப்பே கிடையாது. எப்பயாவது ஒரு நல்ல வைப் கொடுக்கும் அது. பட் அதில் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா வந்துட்டு நம்ம எப்பயாவது அது போடுவோம். எந்நேரமும் நம்ம வந்துட்டு டியூப்லைட் அதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலாக. ஸோ வந்துட்டு இதில் வந்து நம்ம நிறையா ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாக திங்ஸ், அதுவும் புது வீடு கட்டி போகும்போது சாண்டிலியர்ஸ்க்கு வந்து தனியாகவே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதை சொல்கிறேன். அண்ட் கடைசி ஒன்று பார்த்தீங்கன்னா த்ரோ பில்லோஸ் இல்லைனா குஷன்ஸ். இது வந்து எங்கள் வீட்டில் எப்படி இந்த சோஃபாவில் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி தான் நான் மேக்ஸிமலிஸ்டாக இருந்தபோது வச்சுருந்தேன். யார் உட்கார வந்தாலும் பில்லோவை எடுத்துகிட்டு தான் உட்காரணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுக்கு பதிலாக நம்மளுக்கு வேணுங்கிற அளவு வச்சோன்னா நம்ம கம்ஃபர்டபுளாக உட்காரதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து அதை லிமிட் பண்ணுங்கள், எலிமினேட் பண்ணுங்கன்னு உங்களை சொல்லலை, லிமிட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது நீங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் இதை வந்து அஃபண்டிங்காக எடுத்துக்காதீங்க. இது வந்து நம்ம இல்லை நீங்கள் இது வாங்கலாம்னு யோசிச்சு வச்சுருந்தீங்கன்னா இன்னொரு வாட்டி நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணலாம்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.